ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸோட பேக் நெக் ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கட் பண்ணக்கூடாது. நான் இப்போ வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி கிராஸ் பீஸ் போட்டு கிராஸாக வச்சு தான் கட்டிங் போடணும். இப்போ கட்டிங் போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி கிராஸாக வச்சு ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கப்புறமா ப்ளவுஸில் வச்சு அப்படியே வந்து கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ரெண்டாக மடக்கி வச்சு பிசுறு வெளியில் தெரியாமல் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ரெண்டாக மடக்காமல் அப்படியே சிங்கிளாக வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், கடைசி எண்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டு உள் சைடு வச்சு இப்படி மடக்கி அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நெக்கு எந்தெந்த இடத்துல திரும்பி வருதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் கொடுக்கறனால தான் உங்களுக்கு நீங்கள் பேக் நெக் வந்து என்ன டிசைன் கொடுத்துருக்கீங்களோ அந்த டிசைன் வந்து அழகாக திரும்பி வரும். இப்போ பாருங்கள், கட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சஸ் பண்ணுறோம். ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு தையல் ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பிக்கிறோமோ அதே அளவு போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கைடு அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், கடைசி எண்டில் வந்து இந்த மாதிரி மடக்கி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ பின்பக்கம் திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி பிசுறு வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்ருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி கிராஸ் பீஸை வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுறு வந்து வெளியில் தெரியாது. அந்த மெத்தடு யாராவது ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கேன். எல்லா டெய்லர்ஸ்க்குமே தெரிஞ்ச மெத்தடு தான் இது. இப்போ அந்த பிசுரை மடக்கி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எண்டில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டிச்சஸும் போட்டு முடிச்சிங்கன்னா ப்ளவுஸோட பேக் நெக் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.